சென்னை துறைப்பாக்கம் அருகே பாலியல் தொழிலுக்கு சென்ற பெண்ணை சுத்தியால் அடித்து கொலை செய்த இளைஞர் உடலை சூட்கேஸில் அடைத்து சாலையில் வீசிச் சென்ற கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பதைபதைக்கச் செய்யும் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை OMR சாலை துறைப்பாக்கத்தை அடுத்த மேட்டுக்குப்பம் குமரன்குடில் பிரதான சாலையில் சாலையோரமாக கேட்பாரற்று சூட்கேஸ் ஒன்று கிடந்துள்ளது. அப்பகுதியில் கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் சிலர் சந்தேகத்தின் பேரில் சூட்கேஸ் அருகே சென்று பார்த்துள்ளனர். அப்போது அதில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அவர்கள் அதிர்ந்து போயினர். உடனே இது குறித்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் பெண் ஒருவரின் உடல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனே அலர்ட்டான போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்தில் போலீசார் குவிந்தனர். குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். அதில் 17ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் ஒரு நபர் அந்த ட்ராலி சுட்கேஸை தள்ளியபடி தெருவில் நடந்து வருவது தெரிய வந்தது. சுற்றி முற்றி பார்த்தபடி வந்த அந்த நபர் சூட்கேஸை சாலையோரமாக விட்டுவிட்டு வேகமாக நடந்து சென்று மறைந்தது பதிவாகியிருந்தது. அந்த வீடியோ காட்சிகளை வைத்து அப்பகுதியில் விசாரணை நடத்திய போலீசாருக்கு பார்த்தசாரதி நகர் 4வது தெருவில் உள்ள வீடு ஒன்றில் குற்றவாளி பதுங்கியிருக்கும் தகவல் கிடைத்தது. உடனே அங்கு சென்ற போலீசார் வீட்டில் இருந்த மணிகண்டன் என்பவரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் விசாரித்த போது முதலில் இல்லவே இல்லை என சத்தியம் செய்து சாதித்துள்ளார். பின்னர் அவரது வீட்டு படியில் இருந்த இரத்தக்கரையை காட்டி கடுமையாக விசாரித்த போது அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே உறைந்து போயினர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் வேலை தேடி சென்னைக்கு வந்துள்ளார். சென்னையில் தனது அக்கா வீட்டில் தங்கி நேர்காணல்களுக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் மணிகண்டனின் அக்கா கடந்த 17ஆம் தேதி தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் திருவையாறுக்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த மணிகண்டன் ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க முடிவு செய்திருக்கிறார். உடனே தனது செல்போன் மூலம் பெண் இடைத்தரகர் ஒருவரிடம் பேசி 2000 ரூபாய்க்கு தீபா என்ற பெண்ணை முடிவு செய்துள்ளார். 17ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு தீபா மணிகண்டன் வீட்டிற்கு வருவார் என பெண் இடைத்தரகர் கூறியுள்ளார். மாதவரம் பொன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த தீபா அன்று இரவு 11:30 மணிக்கு மணிகண்டனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அன்று இரவு மணிகண்டனுடன் உல்லாசமாக இருந்த நிலையில் மறுநாள் 18ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கெல்லாம் தீபாவிடம் 2000 ரூபாயை கொடுத்து கிளம்புமாறு அவசரப்படுத்தி உள்ளார் மணிகண்டன். வாடகை வீட்டில் வசித்து வருவதால் அக்கம் பக்கத்தில் யாரேனும் பார்த்துவிட்டால் அக்காவிடம் சொல்லிவிடுவார்கள் என பதறியுள்ளார். மணிகண்டனின் அந்த பதற்றமான சூழலை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த தீபா தனக்கு 2000 ரூபாய் பத்தாது 12000 ரூபாய் வேண்டுமென கட்டாயப்படுத்த ஆரம்பித்தார். கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அக்கம் பக்கத்தினரை அழைத்து அசிங்கப்படுத்தி விடுவேன் என மிரட்டியுள்ளார். மணிகண்டனோ தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என மன்றாட ஆத்திரமடைந்த தீபா மணிகண்டனை கன்னத்தில் அறைந்து பணத்தை கொடுக்குமாறு அதட்டி கேட்டுள்ளார். பின்னர் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற மணிகண்டன் வீட்டில் இருந்த சுத்தியலை எடுத்து தீபாவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். ரத்தம் தெறிக்க நிலை குலைந்து சரிந்து விழுந்த தீபா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டதை உணர்ந்து அதிர்ந்து போன மணிகண்டன் உடலை மறைக்க வேண்டும் என முடிவுக்கு வந்துள்ளார். இதற்காக 18ஆம் தேதி காலை OMR சாலை பல்லவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள பேக் கடைக்கு சென்று 3000 ரூபாய் மதிப்புள்ள பேக் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த பேக் வீட்டிற்கு வந்ததும் அதில் பெண்ணின் உடலை திணித்து நள்ளிரவுக்கு மேல் அனைவரும் உறங்கிய பின் யாருக்கும் தெரியாமல் சுமார் 3 மணி அளவில் வீட்டில் இருந்து வெளியே எடுத்து வந்துள்ளார்.
ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் அந்த சூட்கேஸை உருட்டிச் சென்ற மணிகண்டன் சுமார் 150 மீட்டர் தூரத்தில் குமரன்குடில் பிரதான சாலையில் ஒரு மின் கம்பத்திற்கு கீழ் சூட்கேஸை போட்டுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். ஆட்கள் யாரும் பார்க்கவில்லை என்றால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அவரை காட்டிக் கொடுத்து விட்டன. மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.